தமிழகத்தின் தந்தை சிலம்புச் செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான திரு புசி ஆனந்த் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் பலரும் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சமுதாய சங்கங்களும் மாப்போ சிவஞானம் அவர்களின் புகழை போற்றும் வகையில் அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு அனைத்து மரமேறு மக்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் KVS சரவணன் அவர்கள் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் முனைவர் ஜோதிமணி அவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அகில இந்திய தலைவர் விருகை கண்ணன் அவர்கள் மற்றும் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி குறித்து டாக்டர் KVS சரவணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இதே இடத்தில் மக்களோடு மக்களாக இந்த விழாவை நடத்தி வருவதாக மக்களோடு மக்களாக நாங்கள் இங்கு இன்று இனிப்பு வழங்கி 1000 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் ஐயாவின் பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றோம். இந்த பிறந்தநாளுக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதியரசர் ஐயா ஜோதிமணி அவர்கள் கலந்து கொண்டார்கள். ரியல் எஸ்டேட் அகில இந்திய தலைவர் விருகை VN கண்ணன் எங்கள் அழைப்பு ஏற்று வந்திருந்தார். MR சவுந்தரராஜன் உலக சைக்கிள் சாம்பியனும் சமூக ஆர்வலரும் அண்ணன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகையால சிறப்பான முறையில் இன்று விழா அரங்கேறியது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வருடம் வைத்து வருகின்றோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதே கோரிக்கை வைத்து வருகின்றோம். இதற்கு முன்னதாக ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, அதற்கு முன்னதாக ஆட்சி பொறுப்பில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களிடத்திலும் சரி, எங்கள் ஐயாவுக்கு ஒரே ஒரு மணிமண்டபத்தை அமைத்திடுங்கள், அமைத்து தாருங்கள், தமிழகத்திற்கும் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர், சென்னையை மீட்டெடுத்தவர், இன்று தமிழகத்திலே பல பகுதி நம்மளோடு இணைந்திருப்பதற்கு காரணமானவர், மாநில சுயாட்சியை முன்னிறுத்தியவர். இப்படி நிறைய விஷயங்கள் ஐயா பத்தி சொல்லிட்டு போலாம். அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை ஏன் எந்த அரசும் எங்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை, இதற்கு செவி சாய்க்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது சிறப்பான முறையில் ஆட்சியில் பொறுப்பில் 2 மாதம் காலம் ஆகின்றது. ஆட்சி பொறுப்பு வந்து தமிழக வெற்றி கழகம் அனைத்திலுமே கவனம் செலுத்தி சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 2 மாதத்தில் சிறப்பான முறையிலே எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். மக்களும் அப்படித்தான் அதை சொல்லி வருகின்றார்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த அரசு நிச்சயம் மணிமண்டபத்தை அமைத்து தரும், இந்த அரசு நிச்சயம் மணிமண்டபத்தை அமைத்து தரும் என்று எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல் ECR சாலைக்கு எங்கள் ஐயாவின் பெயரை வைக்க வேண்டும். அது நியாயமானதும் கூட, அதற்கு அவர் 100% தகுதியானவரும் கூட. ஆக இந்த அரசு நிச்சயம் இதை பரிசீலனை செய்யும் என்று எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல் பக்கத்து மாநிலம் ஆந்திரா, கேரளாவெல்லாம் இந்த கல்லுக்கு தடை இல்லை. அந்த கல்லை இறக்குவதற்கு அவர்கள் ஊக்குவிக்கின்றனர். ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட, மாண்புமிகு ஆந்திராவின் முதல்வர் ஐயா சந்திரபாபு நாயுடு கூட அந்த கல்லை குடித்து அதற்கான சிறப்பான திட்டத்தை எல்லாம் அறிவித்து சென்றார்.
இதையெல்லாம் இவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஏன் இவங்க அதை செய்யல தமிழக அரசு என்பது எனக்கு தெரியல. ஆனா இந்த அரசு நிச்சயம் கல் தடையை நீக்கும். பாலுக்கெல்லாம் எப்படி இவங்க ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்கின்றார்களோ அதே போல் இந்த பனஞ்சாறு தென்னஞ்சாறுக்கும் ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அதையே நம்பி மரமேறும் தொழிலை நம்பி இருக்கக்கூடிய எங்கள் தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். மரமேறி பாதிப்புக்கு உள்ளாகும் எங்களுடைய தொழிலாளிகளுக்கு ஊக்கத்தொகையும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் நிறுவன தலைவர் டாக்டர் KVS சரவணன்.